என்னடா இல்ல நடந்து வந்துட்டு இருக்கியா? திரும்பிடுச்சுடா. கண்ணாடி திறந்துக்கா எனக்கு. அமைதியார் 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 அமைதியார். ஐயோ விட்டு விட்டு விட்டு. அமைதியார் 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 அமைதியார். போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. வண்டி ஃப்ரண்ட் ரோடு, வண்டி ஃப்ரண்ட் ரோடு. ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு பிரகாஷ். டோர் ஓப்பனா தான் பிரஸ் இருக்கு. ரெண்டு அடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கோத்தகிரி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கோம். பழனி டு கோத்தகிரி வந்து நைட் ட்ரிப் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவே 8:50 ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து 3.25 மணி நேரம் ட்ராவல் கோத்தகிரி. கோத்தகிரியில் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட் ட்ராவல் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் கிளம்புறோம். நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய நைட் ட்ரைவ் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ப்ரீவியஸாக, அதையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அங்கே நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி இது அட்வென்ச்சரஸ், இந்த ரைடு எப்படியும் இன்றைக்கி வந்து அட்வென்ச்சராக தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆயிடுச்சு மணி. இங்கேருந்து இன்னும் 161 கிலோமீட்டர். ஆக்சுவலாக 12:45 வந்து கோத்தகிரி ரீச் பண்ணணும்னு காமிக்குது. நாங்கள் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு அப்படி எப்படின்னு டைம் பண்ணி போனால் எப்படியும் 1 மணி 2 மணி ஆயிரும் கோத்தகிரி போகிறதுக்கு. மிட் நைட்டில் தான் நாங்கள் அங்கே போகிறோம். நாங்கள் இப்போ ஃபைனலாக பிரகாஷ் இதுலேயே ரைட்டில் வளையணும். பிரகாஷ் அங்கே போய் போ. நேராக போனீங்கன்னா ஊட்டி, நம்ம ரைட் சைடில் வளையிறோம் கோத்தகிரிக்கு. இதில் என்னென்னா வந்து கூகுள் மேப் வந்து 1:30க்கு நீங்கள் வந்து நைட்டு இதுன்னா கோத்தகிரி போயிருன்னு சொன்னால் இப்போ 1:30க்கு தான் அடிவாரமே வந்திருக்கோம். இதுக்கெலாம் காரணம் வந்து சாப்பிட்டோம், டீ சாப்பிட்டோம், பிரேக்கு அப்படி பேசிட்டு வந்தோம் ஜாலியாக. சரி பிரகாஷ், மெதுவாகவே போவோம். அவங்கள போக விடு. சண்டை ஓட்டு நம்ம வேகமாக போயிடணும் போகிறோம். நம்ம சைடில் மான் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே கோயில் இருக்குடா, சாமி கும்பிட்டு போகிறேன். இந்த ஹில்ஸில் தேயிலை தோட்டம் இருக்கா? அப்படியா? கோத்தகிரியில் தேயிலை தோட்டம் இருக்கா? அப்படியா? இன்னைக்கு சண்டேங்கிறதுனால இத்தனை வண்டி வருதாடா இல்லை எப்படிரா? அங்கே இருந்தா கோத்தகிரியில் சுற்றுலாத்தலம்லாம் எதுவும் கிடையாது. ஏண்டா சிவா, பூரா விவசாய பூமி. விவசாயிகள் தான் வந்து போயிட்டுருப்பாங்க. ரோடு நல்லா அகலமாக இதான் ஃப்ளாட் லேண்டுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஹில்ஸ்லாம் இல்லை. ஆமாம், ஏதோ கண்ணு மாதிரி தெரிஞ்சு. அதுக்கு நேரடி நிறைய நிற்குதுடாடி. இதா உள்ள பூராமே மாண்டா பிரகாஷ். போயிடுச்சு போயிடுச்சு. பின்னாடி அங்கே சிவா, அங்கே வர சிவா, அங்கே வர. வேற பின்னாடி பின்னாடி வா பிரகாஷ். அப்படியே லைட்டாக பிரகாஷ் பின்னாடி கீழே அடியா கீழே கீழே ஓடிடுச்சு. அது அந்த இடத்துல, இந்த மாதிரி இடத்துல தான் பிரகாஷ் இருக்கும் மானு. வந்துருச்சா? ஸ்டார்டிங்லேயே மான் நிற்கிதுன்னா நம்ம தேடணும். ஆனால் 2 மணி நேரம் எல்லாம் கம்மிடா. மற்ற கடைசிக்கு இங்கே இருக்கிற எல்லா மிருகத்தையும் புறக்கி போட்டு தான் மேலே போகிறோம். எலியா இருந்தாலும் சரி, ஆமாம், புலியா இருந்தாலும் சரி. போகலாம் பிரகாஷ். தேடிக்கலாம். இன்னும் மேலே இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். இங்கேருந்தே வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யானை வந்து மழை பெய்யல என்ன தான் வெளியில் வரும்டா. கோகைக்குள்ளையா? என்ன சிவா, கோகைக்குள்ளே படுத்துக்குங்கிறாப்புல யானை.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேட்டுப்பாளையம் அதோட வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா சைடாக கூட்டிகிட்டு போனேன். இன்னைக்கு எப்படியாவது பார்த்துடலாம் பிரகாஷ், யானையை கவலைப்படாது. நமக்கு இந்த மழை தான் பிரகாஷ் பிரச்சனையே. மழை மட்டும் வரலைன்னா கண்டிப்பாக யானையை பார்த்துடலாம். ஆமாம், நல்லா செடி அதிகமாக இருக்கும். நம்ம இந்த போகிறாங்க அந்த இது என்ன ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கட்டி விட்ருக்காங்க, தண்ணி வர இடமா? இதுவாக போட பிரகாஷ், யானை இருந்தால் நல்லாயிருக்கும். ஏண்டா வினோத், யானை பார்த்தோன்னே செத்துருவோமா? வெல்கம் டு என்னமோ போட்டுருந்துச்சடா, என்னடா மறுபடியும் இருக்கா? நேரம் அடிக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நைட்டு கோத்தகிரி வரணும்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்த்து கிராஸ் பண்ணணுமோ கிராஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், அடித்து கூட கேட்பாங்க, அப்பயும் சொல்ல மாட்டோம். நீங்கள் உள்ளூராக இருந்தால் உள்ளூர் அட்ரஸை சொல்லிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா நாங்கள் உள்ளூர் தான், நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதனால் அதை ஒரிஜினலாக அதை சொல்லிட்டு வந்தோம். அப்படிங்கிறனால எங்களை வந்து உள்ளே விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே வந்து எந்த வண்டியுமே இல்லை. அப்படின்னா சொல்றாரு, சரி போ, வேகமாக போ, லெஃப்ட் சைடில். ஏய் பிரகாஷ், ஏய் சரியான பெருசுராடி. இந்த மலையோட அமைப்பே வித்தியாசமாக இருக்குடா. ரோடு அப்படியே பள்ளத்தில் தோண்டி போட்ட மாதிரி இருக்குது. ரோட்டை ஒட்டி ஒட்டி பயங்கரமான ஹைட்டில் மலை இருக்குது. என்னன்னு தெரியலையாடா. ஏய் இருடா இருடா, என்னடா எங்கடா? ஏய் ரிவர்ஸ் ரிவர்ஸ் வா பிரகாஷ், லெஃப்ட் சைடில் போடா. நீ அவங்க போகட்டும்டா, லெஃப்ட் சைட்லேயே வாடா. அடா லெஃப்ட் சைடில் வாடா, இங்கே வாடா. டேய் 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 பிரகாஷ், அங்கிட்டு போக வேண்டியதானா முன்னாடி? ஏய் அவங்க போகிறேன், நீ முன்னாடி போ பிரகாஷ். நம்ம வந்து இந்த பக்கம் வண்டி இருக்கு, நீ போறீங்க. ஏய் இந்த இதை போடுறா பிரகாஷ், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வைப்பர் போடு, இந்த ஹீட்ரு. நீங்க இறங்கி. ஏய் யானை எங்கிட்ட நிற்கிது? இறங்குங்க. ஏய் இறங்கலாம் கூடாதுடா பிரகாஷ், அமைதியாரா. ஏய் வேண்டாம், நேராக வந்து நின்று பாடிட்டு இருக்கான். இதுக்கு போடுறா, நீ ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறா. நீ போடா போடா பிரகாஷ், முன்னாடி போடா. ஏண்டா அவங்க அங்கே நின்றுருக்கா இல்லடா, போடா. எங்கடா நிற்கிது யானை? வைப்பர் போடு. லைட் போடுறா, லைட் போடுறதானே இருக்கு. சாரி மச்சி, போயிருச்சா? ஓகேண்ணே ஓகேண்ணே, புரியுது. எங்கண்ணே நிற்கிது? ஏய் பிரகாஷ், வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல? இவரு போல போல நிப்பாடிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இதுல இல்லண்ணா வெளிச்சம் என்ன போகல, இதுல நிப்பாட்டுறதுக்கு தான். இந்த வெளிச்சத்தில் தெரியும்ல, போகல போகல. இந்த இங்க பாருங்க, தெரியுது பாருங்க, தெரியும்ல. ஓகே ஓகே. ஏன் இப்படி குறுக்கு நிப்பாடி இங்கே தான் நிக்குது. இங்க இதுல பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. லைட் ஃபோக்கஸ் இருக்குல்ல, அது கோவம் வரும். இதுல வந்து தெரிஞ்சிச்சு போன வாரம் பாத்தீங்கல்ல பிரகாஷ். நீங்க கொஞ்சம் முன்னாடி போக முடியுமா பாரு. இது எப்படி எந்த வழியா கீழே இறங்கும்? இப்ப தடா இருக்கேன், இதே உடச்சு சாப்பிடுதுண்ணா அது. ஓடி வந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லாம் சாக வேண்டியதான். இல்லை பண்ணாதீங்க, இன்னும் லைட்டை போட்டு வைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது ரோட்டை பிளாக் பண்ணியிருக்கு. அது எதையோ உடச்சு சாப்பிடுது. லைட் ஆஃப் பண்ணி ஆகணும்னா கோவம் வந்துடும். 4 ஸ்டெப் எடுத்து நீங்க வந்துடும். எத்தனை சோடு இருக்கு அந்த மலையில.
போன வாரம் ஸ்பாட் அவுட். இது பேர் என்னென்ன இந்த யானை பேர்? வேலையே அல்ல நின்றுருக்காங்க. பேசாம இருங்க. ஓடி வந்துச்சுன்னா செத்தோம். யாரும் செத்துருவோம். ஓடி வந்துச்சுன்னா யாரும் செத்தோம். இங்க போவேலையா? சரி நம்ம ரோஸ் பண்ணாலும் சரி அங்கேயே தான் இருக்குதா? சாப்பிட்டு இருக்குதா? யாரும் வந்து செத்துருவோம். சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் போவான். ஆமா ஆமா. ஒத்தையான போன வந்து ஒரு ஆள் ஜாலி தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே வந்து ஒரு டஸ்கர் வந்து வழியில் நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக இவங்களாம் என்னென்னா அந்த யானையை மிரள வைக்கிறது, இவங்க அதை வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப் தான் பண்ணுறாங்க, போகக்கூடாதுன்னு. ஆனால் அந்த யானை திருமண உடனே ஒடியாடுறாங்க சத்தம் போட்டு. அதனால் அதுவே மிரளுது. இப்போ திரும்பிடுச்சுங்க அது. இதே போதும் நல்ல தந்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டை மறிச்சிட்டு இருக்கு. அரை மணி நேரமாக ரோட்டை பிளாக் பண்ணிவிட்டு. அது முன்னாடி போகுது சிவா. முன்னாடி போகுது. இல்லை வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். திரும்புது. திரும்புதுடா. ஆஹா இல்லை, அந்த மரத்துக்குள்ளே போகுது. எதையோட சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன். சிவா, நானே ஆப்போசிட்டில் வண்டி வரலன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது இதனால தான். ஏண்டா விட ஏய் நடந்து போறேன் லூஸ் நான் பண்ணுடா. ஏன்டா புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஜன்னலுக்கு போட்டிருக்க ஹீட்ரு. ரெஸ்ட் வர இருக்க முதல் வேலை இதான். சிவா, அது இங்கே தான் பார்க்குதுண்டா. ஆள் இறங்கி வந்து பார்க்கணும். வரத்துக்கு ரெண்டு நீங்கள் ஓரம் பண்ணிருந்தப்போ ஒன்றும் செய்யாது. உங்களை லைட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு டஸ்கர். அது டஸ்கரு கொம்பு யானை. ஏன்டா மனுஷங்க ஒருத்தண்டா வண்டி தோற்றாது. ஓரம் பண்ணி பண்ணிட்டா வண்டி தூக்கிடுவேன்னு. மனுஷங்க ஒன்றாங்கன்னா மனுஷ தோற்று போகும். நானும் அப்படி லெஃப்ட் ஏற்றி அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். அது வேறடா. இங்கே இவங்க சொல்கிறாங்களா 2 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. நல்லா பறித்து சாப்பிடுதுடா. ஏதோ அந்த மரத்தையே முடிக்குது. சிங்கிள் யானை அப்படிதாண்டி. பெருது யானை போகும், காக்கா போகுது, யானை உச்சா போகுது. இதில் என்னென்னா சிவா, இந்த மாதிரி யானைலாம் ரொம்ப டேஞ்சர். நீ பந்திப்பூர் மற்ற ஃபாரஸ்ட்லலாம் நிறைய வண்டிகளை பார்த்து பழகியிருக்கோம். இது வண்டி சரியான வேகத்தில் ஆர்ன் அடிச்சுட்டே போனோம். நீங்கள் எனக்கு யானை காமிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பாட்டு வாடா பிரகாஷ், போட இருந்தாடா வீடியோவாக எடுத்து வாடா. இல்லை, நான் இங்கே நேற்று மூணாறு இந்த சைடில் காமிக்கிறதுனால மூணாறில் ஒன்றுமே இல்லை பிரகாஷ். இது சாதுவாக தான் இருக்குது. இவங்க பரபரப்பு தான் அது. ஒத்த யானையெல்லாம் நாங்கள் லைட் எரியுது இல்லை, மற்ற யானை வந்து டக்கு உரம் போய் உள்ள போய் தெரியும். மறந்துட்டியா? அது அம்புளுக்கு இருக்குன்னே நினைக்கிறேன். எடுத்தாதான் வண்டி யாரும் இருக்கும். அப்படியே இந்த லெஃப்ட்ல போடுற முடியும். இன்னும் நிற்கிறாங்க. அப்படியே ஒட்டி அப்படியே இன்னும் திருப்பி விடுமாப்ல. இல்லை திருப்பி அப்படியே ஒட்டி டிஸ்ப்ளே ஆஃப் பண்ணிடுவாங்க. இருக்கட்டும். அப்படியே லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் ஏற்றி போட்டு லைட்டாக ஓட்டே நல்லா இருக்கும். நல்லா தெரியும். உங்கள் ஒட்டி போட்டு அங்கிட்டு தெரியுமா? இல்லை இவங்க இதாக குண்டாஸ்மா
எதுக்கு இப்படி சென்சார் அதிகம் ஏய் வருதுடா வருது 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 பறிக்குதுடா 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 அது பறிச்சுதாடா சாப்பிடுது மரத்தை இழுக்குதுடா மரத்தை இழுத்துருச்சுடா அவர் நெருங்கிட்டாரா சிவா அங்க பாரு அவரு திரையரங்கம் சதுரட்டு ரொம்ப தைரியம் டி வீடியோ ஆன் பண்ணிடுவானே இது இல்லை இருக்குமா அமத்தி புடி அதுலயே சிவா திரும்புதுடா அவர் பக்கம் கேமராக்கு போடா இல்ல அது சாப்பிட தான் செய்யுது இதுக்கு போ போட்டோ போட்டோ உடச்சு எரியுதுடா போடு போட்டோ தான் நின்று எடுத்துட்டு இருந்தேன் அமத்தி புடி அதுல ஜூம் போ அப்படியே அமத்தி புடிச்சுக்கோ வீடியோ எடுக்கிறது புடி அமத்தி புடி ஏண்டா நமக்கு நீங்க 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நின்றீங்க அவர் பக்கத்துல வந்து இன்னும் லைட் அடிச்சிட்டு இருக்காரு வராங்க லைட் போட்டுக்கா நெய் வந்துட்டாரா டே லாரிடா திரும்பிடுச்சுடா போகுதுடா மேலே ஏறிடுச்சுடா டே இல்ல மேலே ஏறிடுச்சு வாழை பாரு எவ்வளவு வருஷம் தங்கிட்டு இருக்கேன்னு அநேகமா அது லெஃப்ட் சைட்ல தான் வரும்னு நினைக்கிறேன் நம்ம சைடு இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போகும்னு நினைக்கிறேன் அது இப்போ இது பிக்கப்டா மினி பஸ்ஸா அது பிக்கப்டா நடந்து வந்துட்டு இருக்கியா திரும்பிடுச்சுடா வருதுடா டேய் வண்டியில ஏறுங்கடா டேய் வருது பிரகாஷ் வருதுடா இங்கே தாட்டா வருது வருது ஏய் எங்க பிரகாஷ் நமக்கு நேரா வருது பிரகாஷ் சும்மா இருக்குடே ஏய் என்னடா எங்கடா காணா இந்த சைடு தான்டா வருது பிரகாஷ் இல்ல அங்க அந்த சைடு சீட் பெல்ட் போட்டுக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரகாஷ் பின்னாடி போறியா வந்துருச்சுடா கண்ணாடி திறந்துக்கா எனக்கு அமைதியார் பிரகாஷ் அமைதியார் போயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணு பிரகாஷ் போயிரு ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்ட்ல தான்டா இருக்கு கீரை போடுறா அழுத்துறா ஸ்டாப் பண்ணு ஆல்டோ பெரட்டுங்க நீ போடா நம்ம தப்பிச்சது பெரிய விஷயம் தான் போடாத விஷயம் ஒரு போர்டு போட்டுருச்சுடா இப்போதட்டம் ஆயிடுச்சுன்னு வண்டி ஸ்டார்ட் பின்னாடி வந்துருச்சாடா போயிரு அங்கிட்டு போய் பாத்துக்கலாம்டா போடா அது வழியே இங்கிட்டு தாண்டா இருக்கு இவங்கெல்லாம் இருந்தே தெளிவா தாண்டா இருக்காங்க போடா ஏன்னா இதே உடஞ்சிருக்கா ஏதாவது
நம்மளே வீடியோ எடுத்தோம், நம்மளே வீடியோ எடுத்தோம். ஐயோ கிளிப் வந்து நாங்கள் காருக்குள்ளே இருக்கும்போது டஸ்கர் வந்து எங்களை அட்டாக் பண்ண வீடியோ. ஆக்சுவலாக எங்கள் பின்னாடி இருந்தவங்க வந்து எடுத்த வீடியோ வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் அந்த காரில் வந்து யானை அட்டாக் பண்ணும்போது நாங்கள் 4 பேர் உள்ளே தாங்க இருந்தோம். வேறு மாதிரி ஒரு மரண பீதி ஆயிடுச்சுங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. முன்னாடி போக முடியாது. வருது, கோபம் வருது. நாங்க உங்களுக்கு பக்கத்து வண்டிக்கார உங்களுக்கு தான். நான் மேலே ஏறறேன்னு நினைக்கிறேன். ஆமா அவனுக்கு சரியான அடி தாருக்கு. வேனட்ல முடிஞ்சு முன்னாடி போறான் பைத்தியாரன். அடி விழுந்துட்டு நினைக்கிறேன். இவனை பைத்தியம் முன்னாடி போறான். அவனுக்கு லக்கு எரிஞ்சு போயிட்டான். மேல ஏறறோம்ல, வெயிட் பண்ணுங்க. 2 வண்டிக்காரன் முன்னாடி போயிட்டான். நான் திரும்பி மலைக்கு மேல தான் ஏறறான். ஏறதான் பார்க்கறான். அப்படியே முன்னாடி போயிட்டு ஓடி போறாங்க. நீ எப்படி பாக்க ஆயிட்டீங்களா? அப்படி இந்த இறக்கம் நம்ம சொன்னாரு லோக்கல். ஆனா மாப்ள புது தாரு. நிப்பாட்டு மாப்ள. அவன் ஏறதான் மாப்ள வழி பார்த்துட்டு இருக்கான். தார் சரியாடி. தாருக்கு பேனட் முடிஞ்சு பின்னாடி முடிஞ்சு. பின்னாடி இருந்தவங்க பேசின ஆடியோலாம் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்கள மாதிரி தான் நாங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாங்கள் அந்த இடத்துல நிப்பாட்டி வண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் பார்க்கவே இல்லை. பேனட்டு மேலே கால் வச்சு அப்படியே மேலே ஏறி அந்த தாரில் இருக்கிற பிளாஸ்டிக் ரூஃப் மேலே வந்து தந்தத்தை வச்சு அப்படியே வச்சு ஒரு அமுக்குச்சுங்க. ஏதோ நொடுங்கிற சவுண்டு கேட்டுச்சு. சரி வண்டி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் நாங்கள் அப்போதைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா தான் தூரமாக தான் போய் நாங்கள் நிப்பாட்டியிருந்தோம். நிப்பாட்டி தான் வந்து செக் பண்ணோம். வாங்க அதையும் பார்ப்போம் என்ன ஆயிருக்குன்னு. யாரு வேறு என்னாச்சுன்னு தெரியல, அது வேறு எனக்கு பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்கர் வந்து எங்கள் காரை அட்டாக் பண்ணிருச்சுங்க. ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் நின்றுருந்தோம். வந்து ஒரு வீடியோ போட்டீங்கன்னா வீட்டில் செருப்பு கட்டி வந்து அப்படியே உயிர் பயத்தை காமிச்சிட்டு போயிடுச்சுங்க. இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து எங்களால் வெளியிலே வர முடியல. அவன் காரை ஏதோ உடையிற சவுண்ட்லாம் கேட்டுச்சு தட்டை கூடன்னு. என்ன ப்ரோஸ் மேலே ஏறி பார்த்தா மேலே உடஞ்சிருக்குமா? தந்தத்தை போட்டு அழுத்துச்சுண்ணே. இங்கிட்டே பாடுற ஏதாவது கீரி இருக்கான்னு. இங்கெல்லாம் ஒண்ணு தெரியாது. முன்னாடி ஒரு அடி அடிச்சு. ஏய் டார்ச் எங்கடா? பின்னாடியை விட ப்ரோஸ் டார்ச் பின்னாடி ஒரு அழுத்தம் வந்துருச்சு. முன்னாடி தானே மேலே மாமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு இங்கெல்லாம் மத்தவங்க மேலே இது உனக்கு பிளாஸ்டிக் தான் பிரச்சனை இல்லை. அதுதான் பார்க்கணும். இங்கே அதுதான் மேலே உனக்கு இது முன்னாடி விடுனா கண்ணாடி விழுந்துருக்கா. ஸோ நடுவில் தான் விடுங்க வண்டியவே நிப்பாட்டு. கிராஸ் ஆன உடனே நீ ஸ்டார்ட் பண்ணணும்ன்றான். அமர்த்தின பயத்தில் பயந்துருப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா, ஆனால் ஸ்டார்ட் ஆகலான்னு கத்திக்கிட்டு இருக்கான்டா. தெரியல ஸ்டார்ட் ஆகுது பண்ணதே பெரிய விஷயம். அடுத்து எடுத்துட்டான். அது ஆனால் அதை நம்ம திருப்பி அழைச்சிக்கிட்டே இருக்கு. சரிமா போகவே இல்லை. நான் வண்டி எடுத்துட்டு ஓடிட்டோம். அது என்னன்னா முதலா நிற்கிறீங்களா நீங்கள் தைரியமானவங்களான்னு ஒரு கோடு போட்டுருச்சு. இன்னொரு பக்கத்தில் வர வர எவ்வளோ புதுசாக இருந்துச்சு பார்த்தியா? அரட்டி விட்டுருச்சுடா. அடி இவனெல்லாம் ஜாலியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கொலையடி வாங்கிட்டு ஏய் வண்டி டயர் ப்ரெஷர் பாரு. அமுத்துச்சுலடா. டயர்லாம் ஒன்றும் ஆகலை. இவன் கிளப்பினா பாடுறா பீதி. என்ன ஸ்டார்ட் ஆகலன்னு ஸ்டார்ட்ல தானே இருக்கு வண்டி. கீரை போடுறான்னா தொலாவிக்கிட்டு இருக்கானா உள்ள கையை விட்டு. ஃபர்ஸ்ட் கீரை
ஐயோ ஏடா இப்படி பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டதே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, அது கிராஸ் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஆனால் கிராஸ் பண்ணி போயிரும்ட்டு அமைதியாக லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் இருந்தால் கத்த கூட இல்லை. ஆனால் வந்துச்சு பாருங்கள் முன்னாடி, அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி வந்து பேய் மாதிரி நின்று அப்படியே வண்டியவே ஒரு ஆட்டிருச்சுங்க. என்னென்ன இப்போ ஆக்சுவலாக வண்டி என்ன டேமேஜ் ஆகிருக்குன்னு இன்னும் நாங்கள் நின்று பார்க்கல. ஒன்றும் இல்லை அமைதி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே ஆகலை. லைட்டாக இந்த கலர் பார்த்தீங்கன்னா அதோட கொம்பு கலர் தான் இதோட கொம்பு கலரு. ஆனால் இது பூராமே அதோட தும்பிக்கையில் உள்ளது தான். குத்தி கிழிச்சிருக்க. டோர் திறந்து பாரு, திறக்குதானே? திறக்கு. சரி விட, யானை கையில் அடி வாங்கினா நல்லது. ஆமா, ஒரு மாதிரி சிக்கர் கிடைக்குமே, அதுக்கு எங்க சிக்கி தூக்குன்னு தெரியல. இது ஆக்சுவலா அது பின்னாடி போனோடனே வண்டி எடுத்திருந்தா அந்த அடியை பட்டிருக்காது. இல்ல பயந்துட்டேன். இல்ல பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். கண்ணாடியில உடைய போகுது. தாங்கிடுச்சு ஓரளவுக்கு, பரவாயில்ல. அமுக்காம விட்டுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஒன்றும் தெரியல, அதனால பிரச்சனை இல்லை. கடைசியா ஒரே ஒரு டென்ட்டு. மகேந்திராவுக்கு இதுவே ஒரு பெரிய விளம்பரம் தானே. ஆக்சுவலாக என்னன்னா, ஏதாவது பெருசாக ஏதாவது ஆயிருக்கும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒன்றும் ஆகலை. வேறு ஏதாவது ஆயிருக்கா? பின்னாடி வேற ரொம்ப நேரம் ஆட்டிச்சடா. ஏதாவது கண்ணாடி உடஞ்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சுவா. சிவாவோட வெனியூ காரில் வந்திருந்தோம்னா சிவாவோட காரை நினச்சி பாரு. இது உண்மையிலே ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. வண்டியும் ஒன்றும் டேமேஜ் ஆகலையா சிவா? அவர் மட்டும் வீடியோ அனுப்புனாரு நல்லா இருக்கும். சிவா இந்தா இதுல வந்து அந்த தந்தத்தை மோதி இருக்கு சிவா. மேலேயே வச்சிருச்சு. சத்தம் கேக்குது உள்ள. சரி, நீ கண்ணாடில உடைய போகுது, உங்களுக்கே உள்ள விட போகுது. ஏடா இப்படி கூட்டு வந்து சாவடிக்கிறீ. விண்டோல க்ளோஸ் பண்ணிட்டீங்களா ப்ரோ? கடைசி நேரத்துல தான் அது திறந்திருந்ததே பார்க்கல. கடைசி நேரத்தில் தான் க்ளோஸ் பண்ணோம். அது வந்து தந்தத்தை வச்சு இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி எட்டி பார்க்குது. ஐயோ அண்ணே வண்டி ஸ்டார்ட்ல தான் இருக்கு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்ட் ஆயிருச்சா? என்ன ஆகுற? பின்னாடி அடிச்சு உடச்சிக்கிட்டு கீரை தேடிக்கிட்டு இருக்கியா? மூணு கீரை என்ன வண்டி ஸ்டார்ட்ல தான் இருக்கு. அண்ணே ஆனாகலன்னு கிரியா பாவி டேய். பரவாயில்ல, மகேந்திரா ப்ராடக்ட் இருக்கிறதால கொஞ்சம் தப்பிச்சா. ஐயோ வேற ஏதாவது காராக இருந்தால் நேரம் அமுக்கி இருக்கும் போது எல்லாத்தையும் எங்களுக்கு போட்டு. அதுதான் போட்டு அமுக்கி இருக்கு. ஏன்னா அது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக நல்லா காரை தூக்கி மேலே வச்சிருக்கு. ஆமாம். சிவா எதுவும் ஆகலை சிவா? அந்த பக்கம் எதுவும் நெறிஞ்சிருக்கான்னு பார்த்தியா? நான் வந்து ஐயோ விண்டோ ஓப்பனில் இருக்குன்ட்டு விண்டோ க்ளோஸ் பண்ணேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. அமைதியாக இருந்தோம். இங்கே வந்தோடனே மூச்சு சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே தூக்கிடும், அப்படியே உருட்டிடும். இப்ப அதுக்கு புடிமான எதுவுமே கிடைக்கல. அதனாலதான் டயருக்குள்ள விட்டு தூக்க பார்த்துருக்கு. ஆனா எனக்கு அடிபட்டதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வெளியில எதுவுமே தெரியல. வாங்கடா பம்பரை கட்ட மாட்டேனுங்களாங்கிற மாதிரி ஆயிருக்கு. என்ன சிவா கோத்துக்கல நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க. ஏய் வண்டிலாம் முதைய ஸ்டார்ட் ஆயிருச்சுடா. இவ வேற
வண்டி ஸ்டார்ட்டில் தானே இருக்குது, அவனுக்கு சவுண்டு கேட்க மாட்டேங்குது. என்ன ஸ்டார்ட் ஆகலைன்னு இருக்கியாவே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி, ஆனால் வண்டி ஆனில் தான் இருக்குது. கீரை தேடிக்கிட்டு இருக்கியா, சட்டன்னு இங்கே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் அந்த நடுக்கண்டா டேய், மூஞ்சுக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சுடா. பிரகாசெல்லாம் இருக்கிறத ஜுராசிக் பார்க் படத்தில் ஒளிஞ்சிருப்பானுங்கள்ல, அந்த மாதிரி ஐயோ அப்படின்ட்டு உட்காந்துருக்கியோ. பிரகாஷ் மூஞ்சுக்கு பக்கத்தில் இருக்காது, திரும்ப கூட மாட்டியா? எப்படி பக்கத்துல வந்து பாத்தியா, நடந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இப்ப வெளியில இருந்து உடச்ச வீடியோ எல்லாம் பார்த்துட்டோம். உள்ள இருந்து அந்த டஸ்கர் யானைங்கிறனாலதான் இவ்வளவு தூரம் பண்ணுது. கொம்பு இல்லாத யானைனா கூட இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காது. எவ்வளவு பெருசு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா யானையை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே போயிடாதீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்களுக்கு வந்து இன்னுமே அந்த கைகால் நடுக்கம்லாம் வந்து அதை நம்பவே முடியல. நாங்கள் அதுலேருந்து உயிர் பொழைச்சி வந்தது பெரிய விஷயம். என்ன சிவா சிவா கேரு அவன் முதுகுக்கு பின்னாடி சடன்னு சவுண்டு கேட்குது. வண்டி எடுக்கடான்ட்டு. ஏன் எப்படி பயமா இருக்கும்? நீ பின்னாடில உட்காந்துருக்க, முன்னாடி இந்த மூலையில பிரகாசம் எட்டி என்ன தெரியும் பயம், அப்படி ஏறி உட்காந்துருமோ, வண்டி இன்ஜின் மேல உட்காந்துருமோ அப்படின்னு பயம். இன்ஜின் மேல உட்காந்து என்ன பண்ற, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஆமா, அதுக்கப்புறம் ஃபுல்லா உருட்டி நம்மளை முடிச்சுட்டு தான் பிரகாஷ் போகும். இப்போ ஆக்சுவலா நம்ம வண்டி முன்னாடி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்ததுனால தப்பிச்சோம், இல்லைன்னா நல்லா போட்டிருக்கோம். கடைசியா நம்ம எடுத்துட்டு வரலைன்னா அது எசோ ஏதாவது சிக்கி ஆமா பின்னாடி வந்து குத்து வர, அப்பதான் அந்த பயமே வந்துச்சு. ஆனா எனக்கு என்னோட ஒய்ஃபுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கணும் வாழ்க்கையில. சத்தியமா வரவே மாட்டான் இனிமேல், நான் டூரே வரல என்னை விட்டுருக்க அப்படின்ட்டு இருப்பா. ஆமாண்டி, எல்லாருமே ஐயோ எனக்கே எங்க சிவா ஒரு செகண்ட் என்ன தெரியுமா, எதுனாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வந்துருச்சு. இவன் பயந்துட்டான், இவன் அந்த இடத்துல ரொம்ப இதாயிட்டான், நேன்ட்டான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வந்தாச்சு கோத்தகிரி. டைம் வந்து 3:30. நாங்கள் இங்கேருந்து மறுபடியும் ஊட்டி போகிறோங்க இதே ரூட்லேயே. ஏன்னா திரும்ப எங்களுக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு மனசு இல்லை. இவ்வளோ பெரிய அனுபவம் கிடைச்சதுனால இனிமேல் நாங்கள் அந்த வழியாக போகிறது கிடையாது. அப்படி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கப்புறம் வந்து கோத்தகிரியிலேருந்து ஊட்டிக்கு வந்து நைட் ட்ராவல் பண்ணியிருப்போம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இதே மாதிரியே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.